நம்ம வந்து இப்போ தற்காலத்துல மற்ற கோள்களுக்கெல்லாம் சென்று ஆராய்ச்சி பண்றாங்க விஞ்ஞானிகள். எல்லா கோள்களிலும் முதல்ல நீர் இருக்கிறதா என்றுதான் பார்க்கிறார்கள். ஏனால் மனிதன் வாழ, உயிரினங்கள் வாழ அடிப்படை ஆதாரமே நீர் தான். நீர்வளம் எந்த நாட்டில் சிறப்பாக இருக்கிறதோ அந்த நாடு விரைவாக முன்னேறும். அதே போன்று நீர் வளம் ஒரு இயற்கை செல்வம். அதே மாதிரி இயற்கை நமக்கு கொடுத்தது மா தாவரங்கள், செடி கொடிகள், இந்த உயிரினங்கள், இயற்கை இதெல்லாம் நமக்கு கிடைச்ச உண்மையில ஒரு பொக்கிஷங்கள் தான் இயற்கை கொடுத்தது. ஏன்னா ஒரு நெல் போட்டா 100 நெல் விளையுது. ஒரு மாங்கொட்டையை போட்டா அது பல 100 மாங்கனிகளை தருகிறது. ஒரு சின்ன விதை, மிளகாய் விதையை போட்டா அது மிளகாயா காய்க்கிறது. மிளகாய் காரமாக இருக்கிறது, மாம்பழம் சுவையாக இருக்கிறது, நெல் பயிர், நெல் மணிகள் நமக்கு உணவாக பயன்படுகின்றன. இது மாதிரி பலவிதமான தாவரங்கள் நமக்கு உண்மையிலே இயற்கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். என்னன்னா எல்லாத்தையுமே பூமியில தான் போடுறோம், எல்லாத்துக்கும் தண்ணியை மட்டும் தான் ஊத்துறோம். ஆனா வெவ்வேறான சுவைகளுடன் ஒரு உணவுப் பொருளாக நமக்கு கிடைக்குதுன்னா அது ஒரு இயற்கையினுடைய ஒரு வரப்பிரசாதம். நமக்கு கொடுத்த நீர் வளத்தை நாம் எந்த அளவிற்கு நாம் சேகரித்து கொண்டு சேமித்து கொண்டு அதை பயன்படுத்திக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். நீர் எந்த அளவுக்கு முக்கியமானன்னா ஒரு மனிதன் தூரத்திலிருந்து ரொம்ப டயர்டா ஓடி வரான். அவனுக்கு மிக அதிகமாக வெயில்ல ஓடி வந்ததுனால மிக அதிகமாக தாகம் எடுக்கிறது. அப்படின்னா அவன் எதிர்க்க வந்து ஒரு சொம்பு நல்ல சில் வாட்டர் வச்சிருக்கிறோம். இன்னொரு பக்கம் நல்லா சுட சுட மட்டன் பிரியாணி வச்சிருக்கிறோம். அப்படின்னா அவன் எதை எடுத்து சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்க? தண்ணி தான் ஃபர்ஸ்ட் குடிப்பான். தண்ணி குடிச்சாதான் மற்ற பண்ண முடியும். இதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமானது. அதனால் தண்ணி தான் வந்து எல்லா உயிரினங்களுக்குமே முதன்மையான தண்ணி தான். தண்ணி இருந்தால் தான் மற்றதெல்லாம். தண்ணி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதனால வந்து தண்ணியை வந்து ஒரு ஒரு சொட்டு தண்ணியும் நம்ம வந்து சேமித்து வச்சு சிக்கனமாக பயன்படுத்தணும். நீர் மேலாண்மையில தான் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியே இருக்கிறது. அது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு நீர் மேலாண்மையை நம்ம சிறப்பாக கொண்டு வரணும். நான் நீர் மேலாண்மை துறையில், நீர்வளத்துறையில் பொறியாளராக பணிபுரிந்ததால் நிறைய ஒரு சில கருத்துக்களை சென்ற பதிவுகளில் நான் தெரிவித்திருந்தேன். ஏரிகளில் தண்ணீர் சேமிக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? ஆற்றுகளில் எப்படி தண்ணீர் சேமிக்க வேண்டும் என்பது என்ற பல்வேறு கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தேன். அதை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இன்னும் ஒரு சில ஏரியில் தண்ணீர் சேமிக்க முடியாத இருப்பதற்கு என்னென்ன இன்னும் காரணங்கள் நிறைய இருக்கின்றன. அதை அவ்வப்போது நான் தெரிவிக்கிறேன்.